ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஹோம் டெக்கர் தமிழ். இந்த சேனல் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ஒரு கஸ்டமருடைய வீட்டில் வந்து மெட்டல் கேட்டு வந்து ஃப்ரண்ட் கேட்டு கம்ப்ளீட்டாக துருப்பிடிச்சு ரஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரஸ்ட்டை அவ்வளோ நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டு கிரைண்டிங் மிஷினை வச்சு இன்னும் தகடை வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு 80 நம்பர் 60 நம்பர் பேப்பர் வச்சு கம்ப்ளீட்டாக ரோல் பேப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அதில் ஏற்கனவே மெட்டல் ப்ரைமர் எதாவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அதை ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சரி விட்ருங்க. நாங்கள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் வந்து எம்ஆர்எஃப்பில் இருக்கக்கூடிய எப்பிக்டாக்கு எப்பாக்சி ப்ரைமரை யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ப்ரைமர் வந்து பெஸ்ட்டாக இருந்தது. இந்த ப்ரைமர் நீங்கள் வாங்கும்போது அதோட டேட்டை பார்த்துக்காங்க. டேட்டு 1 இயருக்கு வரைக்கும் இருந்ததுன்னா நீங்கள் முன்ன பின்ன இருந்ததுன்னா பரவாயில்ல. இது நாங்கள் வாங்கும்போது ரொம்ப ஓல்டு இதை தந்துட்டாங்க, உள்ளே கட்டி பிடிச்சிருந்து கடையில் கொண்டு ரிட்டர்ன் பண்ணி திரும்ப வேறு பேக்கிங் தான் வாங்கியிருந்தோம். நீங்கள் இது மிக்ஸ் பண்ணும்போது ஹார்ட்னரையும் பேஸிங்கும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிடுறது நல்லது. பாதி மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டும் கம்மியாயிரும். நாங்கள் இதுக்கு ரோலர் யூஸ் பண்ணோம், அப்ளை பண்ணியிருந்தோம். நீங்கள் ப்ரஷ்ஷோ ஸ்ப்ரேயோ பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணால் அதோட லுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே இந்த மெட்டல் வந்து கேட்டு வந்து அதிகமான குண்டுங்குழியமாக இருந்ததுனால கஸ்டமரும் இதை ரொம்ப குண்டுங்குழியும் நிறத்தாண்டாங்கிறதுனால நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணிட்டோம். இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த காரணத்தை கொண்டு என்சி தின்னர் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு லூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் என்சி தின்னர் யூஸ் பண்ணிக்காங்க. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் என்சி தின்னர் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்ப்ரேயில் வர்றதுக்காக யூஸ் பண்ணலாம். மற்றபடி அப்படியே எடுத்து அப்ளை பண்ணும்போது அதோட பெனிஃபிட் நல்லாயிருக்கும். அதோட பசத்தன்மை ஒட்டும் தன்மை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண பிறகு அதோட லுக்கை பாருங்கள். இதில் வந்து கேட்டோட கேப்பில் வந்து உட்டு மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருந்தாங்க. அதோட நேம் தெரில. அதுலேயும் நாங்கள் ஒரு கோட்டு எப்பாக்சி யூஸ் பண்ணியிருந்தோம். அதில் உட்டு ஷேப்லேயே கலர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணி கிரெயின்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. அதில் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அதில் அதிகமான வெயிலே இருக்கிறதுனால கொஞ்சம் கிராக் ஆக ஆரம்பிச்சிருந்தது, பொரிய ஆரம்பிச்சிருந்தது. கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண பிறகு எம்ஆர்எஃப்பில் இருக்கக்கூடிய எப்பிடாக்கில் இருக்கக்கூடிய எப்பாக்சியை யூஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் இந்த எப்பிடாக் எப்பாக்சியை வாங்கும்போது கண்டிப்பாக எம்ஆர்எஃப்பில் இருக்கக்கூடிய டேட்டை மட்டும் இல்லை, அந்த ப்ரைமருக்கு வந்து கிரே ப்ரைமர்னு போட்டிருக்கானுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இதில் ஒயிட் ப்ரைமரும் உண்டு, 2-3 கலர் உண்டு. இதில் நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட்டும் கிரேயும். இது வந்து டாப் கோட்டு கலர் நாங்கள் வந்து பிளாக்காக கேட்டிருந்தோம். கடையில் வந்து இதை வந்து நான் கிரே கலரில் தந்தாங்க. நாங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டு பிளாக் கலர் வாங்கியிருந்தோம். பிளாக் கலரை பொறுத்த வரைக்கும் எப்பாக்சி ப்ரைமரை மாதிரியே பெயிண்ட்டும் வந்து ஹார்ட்னரும் பேஸும் இருக்கும். எப்பாக்சியில் ஒரு மைனஸ் என்னென்னா கண்டிப்பாக கலர் பேட் ஆகும். ஆனால் அது ஸ்ட்ராங்காக இருக்கும், கேட்டுக்கு பலமாக இருக்கும். ஆனால் கஸ்டமர் வந்து எனக்கு நிழலில் தான் எப்போவுமே இருக்கும். அதனால் மரம் இருக்கிறதுனால நீங்கள் எப்பாக்சி ப்ரைமரை யூஸ் பண்ணி பேஸையும் டாப் கோட்டையும் எப்பிடாக்கு எப்பாக்சி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் எப்போவுமே மெட்டலில் வந்து மெட்டல் ப்ரைமர் எப்பாக்சி யூஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் கலர்னு இப்போ கண்டிப்பாக பேட் ஆகும் கலரை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும், உரியெல்லாம் செய்யாது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் யூஸ் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாகவே பிளாக் கலர் டாப் கோட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் சாதா எனாமலும் யூஸ் பண்ணலாம். நான் அடுத்த அந்த போர்டில் வந்து மிட்ஃபஃப்ங்கிற கலரை யூஸ் பண்ணியிருந்தேன். எப்பாக்சி பேஸ் கோட்டை அப்ளை பண்ணுறதுனால அது நல்ல பாண்டிங்காக இருந்தது ரெண்டுக்கும். மிட்ஃபஃப்பை யூஸ் பண்ண அப்புறம் அதுக்கு மேலே ப்ரௌன் கலரை வச்சு லைட்டாக ஸ்க்ராப் பண்ணி எடுத்தேன், லைட்டாக ஊற்றி எடுத்தேன். அது நல்ல கிரைன்ஸ் மாதிரி விழுந்துருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ஃபைனலாக வந்து அந்த கேட்டு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எம்ஆர்எஃப்பில் இருக்கக்கூடிய எப்பிடாக் எப்பாக்சி யூஸ் பண்ணுங்கள். இதோட பெஸ்ட்டு மெட்டல் ப்ரைமரும் எம்ஆர்எஃப்பில் இருக்குது. அதை பற்றின வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அதை மெட்டல் கேருக்காக போட்டிருக்கேன். மெட்டல் ப்ரைமரு இன்னும் நிறைய ப்ரைமரை பற்றி போட்டிருப்பேன். வீட்டில் உள்ள நீர்க்கசிவு, இன்னும் வாட்டர் ப்ரூஃபிங், எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பெயிண்டிங், கலர்ஸ் காம்பினேஷன் எல்லா பற்றின வீடியோ போட்டிருக்கேன். பேக்கில் ஃபுல்லாகவே பிளாக் கலர் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.